வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் தோசை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோங்க. அதில் 2 கப் ரவா சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிறிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் ஸ்வீட் கார்ன் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட அரை கேரட் துருவி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணுங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கணும். இது கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. அப்போ தான் தோசை நல்லா மெல்லிஸாக வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆன பிறகு இது போல் மாவை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆயில் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ அடுத்த தோசையுமே நம்ம ஊற்றிக்கிறோம் பாருங்க. இந்த தோசை நல்ல மெல்லிஸாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது போல் நம்ம மொறுமொறுனும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்வீட் கார்ன் இருந்தால் போதுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான ஹெல்தியான தோசை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.